சிறப்புரை வழங்க இருப்பவரோ முப்பெரும் வேளாண் ஆராய்ச்சியில் முதுமுனைவர் பட்டம் பெற்ற ஒரே நகரத்தார். அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் வேளாண் கற்று ஆராய்ச்சிகள் பல செய்து விரிவுரையாளராக, பேராசிரியராக, துறை தலைவராக, புல முதன்மையராக என்று பல நிலைகளில் கல்வி பணி செய்தவர். அயல் நாடுகள் பலவற்றில் அழைத்தும் தில்லையிலேயே தன் பணி சிறந்திட நினைத்தவர். ஆம், சுமார் 41 ஆண்டுகள் தன் கல்வி பணியை அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் செய்த பெருமைக்குரியவர். இவரின் பணியை எல்லாம் கண்டு தேடி வந்தது துணைவேந்தர் பதவியை அலங்கரிக்கும் பண்பாளராய் தொய்ந்து நின்ற பல்கலையை தூக்கி நிறுத்திய பெருமைக்குரியவர். ஆம், அவர்தான் நம் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தின் மேதகு துணைவேந்தர் உயர் திரு ஐயா ராவன்மானா கதிரேசன் அவர்கள். ஐயா அவர்களை சிறப்புரை வழங்க வருமாறு பேரன்போடு அழைக்கின்றோம். ஐயா அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது. நேமங்கோயில் சார்பாக ஐயா அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது. நல்லா கண்டிப்பாக ஒரு முக்கியமான விஷயம். விசி ஐயா பேச வர்றதுக்கு முன்னாடி நேமங்கோயிலில் திருவிழா நடத்துகிறதுக்கு தேர் செஞ்சிட்ருக்கோம். அதை தெரிஞ்ச விசி அவர்கள் இன்றைக்கி ₹1,00,000 செக் கொடுத்துட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க குடும்பத்திலிருந்து எஸ்டேட் வச்சுருக்கிறாங்க. உங்களுக்கு மரங்கள் என்ன தேவை அப்படிங்கிற தேர் செய்கிற ஆசாரியை கேட்டு சொல்லுங்கள், நாங்கள் என்ன எங்களால் மேக்ஸிமம் பண்ண முடியுமோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கு நேமங்கோயில் சார்பாக அவர்களுக்கு சிறந்தாழ்ந்த நன்றியை தெரிவித்துக்கிறேன். திருவாக்கம் செய்கரமும் கைகூட்டும் செஞ்சற்பெருவாக்கும் பீடும் பெருக்கும் உருவாக்கும் ஆதலால் வானோரும் ஆனை முகத்தானை காதலால் கூப்புவர்தங்கை. காடு வெட்டி போட்டு கடியை நிலந்திருத்தி வீடு கட்டி கொண்டிருக்கும் வேள்வழிகர் வீடுகட்கு அன்றைக்கு வந்த எங்கள் அம்மா இலக்குமியே என்றைக்கும் நீங்கா திரு பாடுவார் முத்தப்ப செட்டியார் மகாலட்சுமி பொருளுடையார். புத்தகத்துள்ளுரை மாதே புவிலமன்றை வாழ்வே வித்தக பெண் பிள்ளை நங்காய் வேத பொருளுக்கு இறைவி முத்தின் குடையுடையாளே மூவுலகுந்தோடு தேவி செப்புக வைத்தனமலையாய் செவ்வரி ஓடிய கண்ணாய் முத்து நிறத்த வன்பல்லாய் முறுக்கம்பூமி நிறத்தாளே தக்கோலந்தின்ற தோர்வாயாய் சரஸ்வதி என்னும் திருவே எக்காலம் முன்னை தொழுவோம் எழுத்தறி புத்தி பண்ணுவிப்பாய் ஆக்காய் எம்பெருமாட்டி அழகிய பூவினை மீதாய் நோக்காய் என்மெய்திர நொடிக்கும் பிராமணத்தின் நோக்காயே சாதி நல்லரசை கொண்டு சரஸ்வதி பூசை பண்ணி பாலோடு பலத்தை நிரப்பி பராவித்தொழுவோம் நங்காய் 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 நமஸ்து ஞான குழந்தை நமஸ்து கல்விக்கரசி நமஸ்து கணக்கரி தேவி நமஸ்து. அருளில்லார்க்கு அவ்வுலகம் இல்லை, பொருளில்லார்க்கு இவ்வுலகம் இல்லை. அருளும் பொருளும் கூடியிருக்கின்ற இந்த நிறைவான அவையிலே அருளடியார் இருக்காங்க. அருள் வேண்டும், என் கருணை நிதி வேண்டும். அருளும் நிதியும் அண்ணன் விஎன்சிடி அண்ணன் இருக்கிறாங்க. இவங்க 2 பேரும் இருந்தாலே அவை நிறைவு, அருளும் பொருளும். அவங்க 2 பேரும் பேசிட்டாங்க. இனி பேசுகிறதுக்கு என்ன இருக்குது? கடைசி க்ளோசிங் பேட்ஸ்மேன் எல்லாத்தையும் முடித்தாச்சு. இனி என்ன பேசணும் அப்படிங்கிறது. இருந்தாலும் கனகசபை அண்ணன் 3 ஆண்டு காலம் தொடர்ந்து மாத்தூரில் ஆரம்பித்தாங்க. அடுத்து வைரவங்கோயிலில் தொடர்ந்தாங்க. இன்று நேமங்கோயிலில் வந்திருக்கிறாங்க. நானும் 3 ஆண்டு துணைவேந்தர் ஆரம்பித்ததுலேருந்து மாத்தூருக்கும் வந்தேன், வைரவங்கோயிலுக்கும் வந்தேன். நேமங்கோயில் என்னுடைய கோயில். இந்த கோயிலில் இது போல் பெரியவர்களுக்கு முன்னால் நின்று ஒரு பொன்னாடை பெற்று உங்கள் முன்னாடி நான் பேசுகிறதே
நீங்கள் எல்லோரும் சொன்னாங்க ஒரு எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி 15 வருஷத்துக்கு முன்னாடின்னு தெரியல, நடப்பு காரியக்காரர்கள்லாம் இருக்காங்க, அவங்களுக்கு தான் தெரியும். இதே நேமங்கோயில் கும்பாபிஷேகம் நடந்தது. அன்றைக்கி நான் ஒரு சாதாரண பேராசிரியராக வந்து ஒரு ஓரமாக நின்று கும்பாபிஷேகத்தை பார்த்துட்டு கூட்டத்தில் இடித்து பிடிச்சிக்கிட்டு உள்ளே போய் சாமி தரிசனம் பண்ணி திரும்பினேன். கடந்த முறை 2 ஆண்டுகளுக்கு முன்பு நான் வந்த உடனே நினைக்கிறேன், துணைவேந்தரை வந்த உடனே ஒரு கும்பாபிஷேகம் ஐயா நடத்தி கொடுத்தாங்க. அப்போ துணைவேந்தர் ஆகிட்டேன். என்னையை கூப்பிட்டு முன்னால் கூப்பிட்டு மேலே நிற்க வச்சு கும்பாபிஷேகத்தை பார்த்து அதுக்கப்புறம் வந்து மேடையில் அவங்களோட உட்கார்ந்து பேசக்கூடிய வாய்ப்பு, இதெல்லாம் எப்படி கிடச்சதுன்னா இந்த கல்வினால தான் கிடச்சிது. எவ்ரி இண்டிவிஜுவல் ஹேஸ் அன் ஆஸ்பிரேஷன் டு கெட் ஃபோக்கஸ்ட். ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் தன்னை முன்னிலைப்படுத்த வேண்டும் சபையிலே என்ற ஆர்வம், ஆதங்கம் எப்பொழுதும் இருக்கும். அந்த ஆதங்கம், ஆர்வம் பூர்த்தி செய்யப்படும் பொழுது அவன் அடைகின்ற மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை. அதுபோல் நேமங்கோயிலில் உங்களோட என்னையும் சேர்த்து, நான் ஒரு சாதாரண நேமங்கோயில் பிரஜை, நடப்பு காரியக்காரர்கள்லாம் இருக்காங்க, கனசபை அண்ணன், நற்பணி இயக்க தலைவர் அண்ணன் VN செட்டி அண்ணன், மிகப்பெரிய சேவைகள் செய்து கொண்டிருக்கக்கூடிய இன்னோவேஷனை பற்றி நான் அப்புறம் சொல்கிறேன். அருளடியார், அவருடைய பார்வை பட்டாலே, நான் ஒரு 10 நாள் முன்னாடி தான் பழனி ஆண்டவரை தரிசித்தேன். இப்போ அவரை தரிசிக்கிற மாதிரியே இருக்குது உங்களை தரிசிக்கிறது. இன்றைய விழா எனக்கு மட்டும் இல்லை, உங்களுக்கும் முக்கியமான விழா. பிள்ளைங்களே, பையங்களே, உங்களோட பேசுகிறத விட எனக்கு சந்தோஷமே கிடையாது. ஏன்னா அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் புதிய நாம் துணைவேந்தராக வந்ததுக்கப்புறம் அங்கே வந்து மிகப்பெரிய பல்கலைக்கழகம், 10 புலங்கள் இருக்குது, 55 துறைகள் இருக்குது, 30,000 மாணவர்கள் இருக்காங்க. அங்கே மட்டும் 5,000 ஆசிரியர்களும் ஊழியர்களும் இருக்கிறாங்க. மாணவர்களை தனித்தனியாக சந்திக்க முடியாது. ஆனால் நான் என்ன செஞ்சேன்னா, அன் ஈவினிங் வித் வைஸ் சான்சலர் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு புலத்துக்கும் தனியாக மாணவர்கள் 1000 கணக்கில் இருப்பாங்க. அவங்கள சாஸ்திரிய அரங்கத்தில் கூப்பிட்டு உட்கார வச்சு 3 மணி நேரமோ 4 மணி நேரமோ அவங்களோட உரையாடிட்டு தான் போவேன். அதனால் மாணவர்களோடு உரையாடுறதில் எனக்கு எந்த விதமான இடையூறும் எனக்கு இருந்ததே இல்லை எப்பொழுதும். நான் ஏன்னா வாத்தியாருங்க என்னை ஐயா வந்து அமர்ந்து அருள் ஆசி வழங்கினாங்க. என்னை உட்காந்து பேசுனீங்கன்னா எனக்கு பேச வராது, நின்று பேசியே பழக்கம். மைக்கை பிடிச்சா 1 மணி நேரத்துக்கு குறைஞ்சி விட மாட்டோம். பயப்படாதீங்க, சீக்கிரம் விட்டுருவேன், உங்களுக்கு சாப்பாடு இருக்குன்னு. 1 மணி நேரம் தான் பேசுவோம். ஆசிரியர்களோடு பேசுகிறது கொஞ்சம் கஷ்டம். அண்ணன் சொன்னாங்க பாருங்கள், 40 பேர் சொல்கிறத கேட்காம இருப்பாங்கன்னு. மாணவர்கள் இல்லை, ஆசிரியர்கள் தான். இவர் சொல்கிறத கேட்கவே கூடாதுன்னு இருக்கிறதெல்லாம் ஆசிரியர் தான் இருப்பாங்க. ஆசிரியர்கள் எப்பொழுதுமே வித்தியாசமானவங்க. இதில் உங்களுக்கு இது ரொம்ப முக்கியம்னு நான் ஏன் சொன்னேன்னு சொன்னால், தி மோஸ்ட் டிஃபிகல்ட் பார்ட் ஆஃப் சக்ஸஸ், ஆங்கிலத்தில் ஒரு கோட் உண்டு, தி மோஸ்ட் டிஃபிகல்ட் பார்ட் ஆஃப் சக்ஸஸ் இஸ் டு சஸ்டெயின் சக்ஸஸ். வெற்றியை தக்க வைப்பது. வெற்றியில் என்ன கடினமாக, வெற்றினா சந்தோஷம், 90% மார்க் வாங்கிட்டீங்க, சந்தோஷம். அதில் ஒரு கஷ்டம் இருக்குது. என்ன கஷ்டம்? தொடர்ந்து அந்த மார்க்கை வாங்கிக்கிட்டே இருக்கணும். தி மோஸ்ட் டிஃபிகல்ட் பார்ட் ஆஃப் சக்ஸஸ் இஸ் டு சஸ்டெயின் சக்ஸஸ். Then you should know where you are walking, where you are heading ahead. What is that this education has given you? What is that this education wants you to do? என்ன செய்ய போகிறீங்க? அது நான் எல்லாத்துக்கும் வழக்கமாக நம்ம மாணவர்களுக்கு மோட்டிவேஷன் சொல்லும் பொழுது, நம்ம தமிழில் அண்ணன் சொன்னது போல் அன்னை தமிழில் இல்லாதது எதுவுமே இல்லை. ஓரெட்டில் ஆடாத ஆட்டமும், ஈரெட்டில் கல்லாத கல்வியும், மூவெட்டில் ஆகாத திருமணமும், நாலெட்டில் பெறாத நன்மக்கட்பேரும், ஐயெட்டில் தேடாத செல்வமும், ஆறெட்டில் பார்க்காத ஊர்களும், ஏழெட்டில் பெறாத ஓய்வும், எட்டெட்டில் வராத மரணமும் பயனில. அப்போ ஔவையார் பாடினது அதுதான் ரஜினிகாந்த் பின்னால் பாடினார். ஔவையார் பாடும்போது 8ன்னு சொன்னாங்க. இப்போ கொஞ்சம் எல்லாருக்கும் மெடிக்கல் ஃபெசிலிட்டி எல்லாம் வந்துருச்சு, அதனாலாம் நிறைய சர்வீஸ் பண்ணுறாங்க, எல்லாருக்கும் வயசு கூட்டிட்டாங்க. 8ங்கிறத 10ன்னு வச்சுங்க. 10 வயசு வரைக்கும் விளையாடலாம், 20 வயசு வரைக்கும் படிக்கணும், 30 வயசில் கல்யாணம் ஆயிடணும், 40 வயசில் பிள்ளை பத்துக்கணும், 50 வயசில் செல்வம்லாம் சேர்த்துடணும், 60 வயசில் ரிட்டையர் ஆகிடணும், 70 வயசில்
எட்டில் வராத மரணம் 70 வயசு 80 வயசில் சேர்த்துடலாம், அதுக்கு மேலே இருந்தால் பிரயோஜனம் இல்லைன்னு ஒரு ஸ்டேஜ். இது எதுக்கு ஈரெட்டில் கல்லாத கல்வியும் சொன்னாங்க அப்படின்னா, இந்த வயசில் தான் அவங்களுக்கு நாங்கள் அக்ரிகல்ச்சருக்கு போனோன்னா கொஞ்சம் ரொம்ப கஷ்டப்படுவீங்க, வேண்டாம் நான் அக்ரிகல்ச்சருக்கு போகலை, சயின்ஸில் இருந்தே சொல்கிறேன். யங் மைண்ட் இட் இஸ் கிராஸ்பிங். இப்போது நிறைய டெக்னாலஜிஸ் வந்துருச்சு, டெக்னாலஜிஸை பற்றி அப்புறம் சொல்கிறேன். டெக்னாலஜிங்கிறது வந்து ரொம்ப சவுண்ட் அண்ட் வெரி எஃபிஷியன்ட். டெக்னாலஜியை பற்றி சொல்லணும்னு சொன்னால் கம்பராமாயணத்துலேருந்து ஒரே ஒரு பாடம். வாரணம் பொருத மார்பும் வரையினை அடுத்த தோளும் நாரத முனிவர்க்கேற்ப நயம்பட உரைத்த நாவும் தாரணி மௌலி 10 சங்கரன் தந்த வாழும் வீரமும் களத்தில் போக்கி விருங்கையோடு இலங்கை புக்கான் அப்படிம்பார். ராமனோட போர் செய்து முதல் நாள் போரில் ராவணன் எதையெல்லாம் வந்து கீழே விட்டுட்டு தோற்று போய் வந்தான் அப்படின்னா எல்லாத்தையும் சொல்கிறாரு. சொல்லிட்டு கடைசியில் சங்கரன் தந்த வாழும்பார். அவர் கீழே விட்டது, தோற்று போய் விட்டதில் சிவன் கொடுத்த வாழ். ராவணனுக்கு ராவனுடைய பக்தியை மெச்சி சிவனே கொடுத்த வாழ், அதுவும் கீழே விழுந்துருச்சு. இப்போ அந்த காலத்தில் சைவமும் வைணவமும் வேறு வேறாக இருக்கும்போது கம்பேர் பண்ணிங்கன்னா, தந்த வாளாக இருந்தாலும் சிவனே கொடுத்த வாளாக இருந்தாலும் நல்ல நோக்கத்தோடு பயன்படுத்தப்பட்டால் வெற்றி, தீய நோக்கத்தோடு பயன்படுத்தப்பட்டால் தோல்வி. உங்கள் கையில் இருக்கிற செல்ஃபோன், நீங்கள் வச்சிருக்கிற 2 வீலர் எல்லாமே சங்கரன் தந்த வாழ். கேட்ஜெட்ஸ், சயின்டிஃபிக் கேட்ஜெட்ஸ், டெக்னாலஜி கேட்ஜெட்ஸ், இது எல்லாமே வந்து சங்கரன் தந்த வாழ். ப்ராப்பராக யூஸ் பண்ணணும். அப்யூஸ் பண்ணிங்க, மிஸ்யூஸ் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் எண்ட் வில் பி ட்ரபிள்சம். அது ஒரு பாயிண்ட். இப்போ மோஸ்ட் டிஃபிகல்ட் பார்ட் ஆஃப் சக்ஸஸ் இஸ் டு மெயின்டைன் சக்ஸஸ்ன்னு சொன்னேன். அப்புறம் ஸ்டேஜஸ் பற்றி சொன்னேன். படிக்க ஆரம்பிச்சிட்டிங்க. படிப்பு, கல்விங்கிறது என்ன? திருவள்ளுவர் சொன்னார், ஒருமைக்கண் தான் கற்ற கல்வி என்ன? ஏழுமையும் ஏமாப்புடைத்து. 7 பிறவிக்கு வரும். எந்த செல்வமும் 7 பிறவிக்கு வராது, கல்வி மட்டும்தான் 7 பிறவிக்கு. இதைத்தான் செஸ்டர்டன் ஆங்கிலத்தில் அப்படியே மாற்றி சொன்னார். The education is the soul of a society as it passes on from one generation to another. தலைமுறை தலைமுறையாக செல்லும். சைனாவில் ஒரு ப்ராவர்ப் உண்டு, சைனீஸ் ப்ராவர்ப். If you plan for a season, sow a seed. If you plan for a decade, plant a tree. If you plan for generations, educate. ஒரு சீசனுக்கு பிளான் பண்ணணும், ஒரு பருவத்துக்கு பிளான் பண்ணணும்னா ஒரு நெல்லை நடு. ஒரு 15 ஆண்டுகளுக்கு பிளான் பண்ணணும்னா ஒரு மரத்தை நடு. தலைமுறை தலைமுறையாக பிளான் பண்ணணும்னா ஒரு கல்வியை கொடுங்க. அண்ணாமலை அரசர், அழகப்ப செட்டியார், தியாகராஜ செட்டியார், நம்முடைய விஎன்சிடி அண்ணன், இவங்க எல்லாரும் கல்விக்கு தொண்டாற்றுவது. நம்ம நகரத்தார் குலம் கல்வி தொண்டு, ஆன்மீக தொண்டு. ஆரம்பத்தில் பாருங்க, செட்டிநாட்டு சிறுகாத்து புகழ் பார்த்து தென்னாடு வந்த குலமே. அந்த நகரத்தார் வந்து கல்விக்கும் ஆன்மீகத்துக்கும் நகரத்தார் செய்கிறது தொண்டு வேறு யாரும் செய்யலை. இன்றைக்கி எத்தனையோ 1000 கல்வி தந்தைகள் இருக்காங்க. ஆனால் அன்னைக்கு 1929 20 லட்சம் ரூபாயும் 200 ஏக்கர் நிலமும் கொடுத்து அண்ணாமலை அரசர் அங்கே ஒரு பாழடைந்த பகுதியில் கல்வி பல்கலைக்கழகத்தை நிறுவனார். இன்றைக்கி 20 லட்சம்னா ஒரு மெடிக்கல் சீட்டு கொடுக்குற காசு. ஆனால் அன்றைக்கி 20 லட்சம் ரூபா கொடுக்கும்போது ஒரு பவுன் 6.25 ரூபா. ஒரு பவுன் தங்கம் 6.25 ரூபா விற்றப்போ 20 லட்சம் ரூபாயை கொட்டி கொடுத்தார். யூனிவர்சிட்டி வந்தது. தந்தை பெரியார் சொன்னார், இந்த அண்ணாமலை பல்கலைக்கழகம் மட்டும் இல்லைன்னா நம்ம பயலுகள்லாம் மாடு தான் மேய்ச்சிருப்பாங்க. நான் சொல்லலை, பெரியார் சொன்னார். அண்ணாமலை பல்கலைக்கழகம், அழகப்பரும் தியாகராஜரும் இவர்கள் போன்ற கல்வி தந்தைகளும் அன்று நகரத்தாரில் இருந்து வந்து கல்வி பணி ஆற்றினார்கள். அந்த கல்வி பணி என்ன செய்யும்? கல்வி எதுக்காக, ஏன் 7 பிறப்பு அப்படின்னு சொல்கிறாங்கன்னு சொன்னால், கண்ணதாசனை பற்றி சொன்னாங்க. நான் அடிக்கடி சொல்கிற ஒரு பாடல், உன்னை எறிந்தால் நீ உன்னை எறிந்தால், ஆரம்பத்தில் லக்ஷ்மி ரவி கூட பாடினாங்க. உன்னை எறிந்தால்னா என்ன சார், உங்களுக்கு என்ன தெரியணும் சொல்லுங்கள்? உங்களுக்கு தெரியாதா? உங்களுக்கு ஏன் பாடினார் அவர் உன்னை எறிந்தால்னு? உங்களுடைய ஸ்ட்ரென்த் என்ன, உங்களுடைய வீக்னஸ் என்ன அப்படின்னு உங்களுக்கு தெரியணும். அதுதான் உன்னை அறிந்தால். வாட் இஸ் யுவர் ஸ்ட்ரென்த், வாட் இஸ் யுவர் வீக்னஸ், யூ ஷுட் நோ. அதில் இன்னொரு பாடல் உண்டு, வாழ நினைத்தால் வாழலாம், வழியா இல்லை பூமியில்
ஆழக்கடலும் சோலையாகும் ஆசை இருந்தால் நீந்தி வா. அந்த பாட்டு நீங்கள் கண்ணதாசனை போல் அதெல்லாம் வந்து நகரத்தாருடைய ஒரு பெரிய வரம். அவரையெல்லாம் கொண்டாட மறந்துட்டோம் நம்ம. நகரத்தாருடைய ஒரு பெரிய வரம் வந்து கண்ணதாசன். கண்ணதாசனை எல்லாம் கொண்டாட மறந்தது இந்த நகரத்தாருடைய ஒரு சிறிய சாபம் தான் சொல்லுவோம். அவ்வளோ அருமையான கவிதை. அதில் சொல்லுவார், பார்க்க தெரிந்தால் பாதை தெரியும், பார்த்து நடந்தால் பயணம் தொடரும். அது என்ன சார் பார்க்க தெரிந்தால் பாதை தெரியும்? ஏன் நம்ம எல்லாருக்கும் கண்ணு இருக்குது, நான் கண்ணாடி போட்டிருக்கேன், நீங்கள்லாம் நல்ல பார்வையோடு இருக்கீங்க, பார்க்க தெரியாதா? திடீர்னு கரண்ட் பவர் கட் ஆகிடுது, இருட்டாக இருக்குது, எப்படி நடக்கிறதுன்னு தெரியல, நைட்டு நேரம். ஒருத்தர் கொண்டு வந்து என் கையில் டார்ச்சை கொடுத்தாருன்னா, அந்த டார்ச்சை ஃப்ளாஷ் பண்ணேன்னா 6 அடிக்கு வெளிச்சம் தெரியுது. ஐயோ, நான் இங்கேருந்து காரைக்குடி போகணுங்க, 20 கிலோமீட்ரு, நான் எப்படி போகிறது, 6 அடி தான் வெளிச்சம் தெரியுது, நின்ன இடத்துல நின்றுட்டே இருக்க வேண்டியதான். அந்த 6 அடி நடந்தேன்னா அடுத்த 6 அடி, அந்த 6 அடி நடந்தால் அடுத்த 6 அடி. அதைத்தான் பார்க்க தெரிந்தால் பாதை தெரியும். நீங்கள் இன்றைக்கி படிக்கிற படிப்பு உங்கள் கையில் கொடுக்குற டார்ச் லைட். அதை எப்படி யூஸ் பண்ணி எங்கே போக போகிறீங்கிறது உங்களுடைய சாமர்த்தியம். ஆனால் இது படித்தா தான் வெற்றின்னு நினைக்காதீங்க. பாதையெல்லாம் மாறி வரும், பயணம் தொடர்ந்து விடும். இப்போ உதாரணத்துக்கு என்ன எடுத்துங்க, நான் வந்து 1976ஆம் வருஷம் எஸ்எஸ்எல்சி பாஸ் பண்ணேன். அப்போ எஸ்எஸ்எல்சி 77ஆம் வருஷம் பியூசி பாஸ் பண்ணேன். அந்த வருஷம்தான் முதலாக பொன்மனச்செம்மல் எம்ஜிஆர் அவர்கள் வந்து மெரிட்டில் எம்பிபிஎஸ் அட்மிஷன் போட்டார். அதுக்கு முன்னாலெல்லாம் மெரிட்டில் எம்பிபிஎஸ் அட்மிஷன் கிடையாது. நான் வந்து நகரத்தார் ஓசி ஒரு 0.3% எனக்கு எம்பிபிஎஸ் அட்மிஷன் கிடைக்கல. நான் டாக்டர் ஆகணும்னு தான் நினச்சேன். என்னுடைய ஆசை, என்னுடைய கனவு எல்லாம் டாக்டர் தான், எம்பிபிஎஸ் தான். அப்போவெல்லாம் சுயநிதி கல்லூரிகள்லாம் கிடையாது. இருந்திருந்தாலும் என்னுடைய பொருளாதார பின்புலம் வந்து அதை கொடுத்து வாங்குறதுக்கெல்லாம் இல்லை. அப்பச்சி என்ன சொன்னாங்க, நான் எப்பவும் எங்கள் அம்மாவா அப்பாவா அப்பச்சி ஆத்தான்னு தான் கூப்பிடுவேன். என் வீட்டில் என் பிள்ளைங்களும் என்னை அப்பச்சின்னு தான் கூப்பிடும், ஆத்தான்னு தான் கூப்பிடுவாங்க. அம்மா அப்பான்னு கூப்பிட்றது நம்ம பழக்கம். அப்பச்சி ஆத்தா தான். அப்பச்சி சொன்னாங்க, தம்பி உனக்கு என்ன கிடைக்குதோ படிப்பா. 1 வருஷம் காரைக்குடியில் வேறு எம்பிபிஎஸ் தவிர வேறு எதுவுமே அப்ளை பண்ணல. பிஎஸ்சி ஜுவாலஜி படித்தேன். 2வது வருஷம் சரி நமக்கு இனிமேல் எம்பிபிஎஸ் கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு அண்ணா யூனிவர்சிட்டியில் அக்ரிகல்ச்சர் போட்டேன். அக்ரிகல்ச்சர் கிடச்சிது. அக்ரிகல்ச்சர் படித்தேன். 36 வருஷம் வாத்தியாராக இருந்தேன். 1 வருஷம் வெளிநாட்டில் உயர் ஆராய்ச்சி செஞ்சேன். என்ன தான் இருந்தாலும், என்ன தான் செஞ்சாலும் எனக்கு எப்பொழுதும் ஒரு டாக்டரை பார்க்கும்போது என் மனசுக்குள்ளே ஒரு தாழ்வு மனப்பான்மை. நம்மளால் ஒரு ஸ்டேஜில் முடியாததை இவர் ஏதோ ஒரு ஸ்டேஜில் சாதிச்சுட்டு தான் வந்திருக்கிறாரு, எம்பிபிஎஸ் படிச்சிருக்கிறார் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் இன்றைக்கி ஒரு மெடிக்கல் ஃபேக்கல்ட்டி, அதனுடைய டீன், அதனுடைய ஹெட்ஸ் எல்லாரும் என்கிட்ட ரிப்போர்ட்டிங். இதை எதுக்கு சொல்கிறேன்னா, பிள்ளைங்களே, வாழ்க்கையில் வெற்றி தோல்விங்கிறது ஒரு நேரத்தில் அடையப்படுவது அல்ல. யூ காண்ட் அச்சீவ் யுவர் சக்ஸஸ் அட் ஒன் ஸ்டேஜ். ஒரு ரன்னிங் ரேஸ் இருக்குது, 100 மீட்டர் ரேஸ் இருக்குது. ஸ்டார்டிங் நல்லா எடுத்துட்டான் ஒரு ஸ்ப்ரிண்டர், அடுத்த ஸ்ப்ரிண்டர் லேசாக தடுமாறிட்டான். பட் அதுக்காக அவன் தான் ஜெயிப்பான் நிச்சயம் இல்லை. யார் வேணாலும் ஜெயிக்கலாம். லாஸ்ட் மினிட் வரைக்கும் விக்டரியை கொண்டாடக்கூடாது, எப்போ வேணாலும் மாறும். அதனால் வாழ்க்கையில் வெற்றி தோல்விங்கிறது ஒரு நிலையில் அடையப்படுவது அல்ல. இன்னொரு முக்கியமான கருத்து நீங்கள் எதை ஞாபகம் வச்சுக்கணும்னு சொன்னால், இதில் நல்லா படிச்சிருக்கீங்க பிள்ளைங்களா, பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். நீங்கள் யாராவது கேம்ஸ் விளையாடுவீங்களா? யாராவது ஸ்போர்ட்ஸ்மேன் கேம்ஸ் யாராவது இருக்கீங்க? பேசணும். இன்னொரு விஷயம் நான் சொல்லிடுறேன், நான் அடுத்து தொடர்ந்து பேசணும்னா இருக்கிற பிள்ளைங்கள்லாம் சிரிக்கணும், சிரிப்போடு இருக்கணும். யாரும் மூஞ்சியை உம்முன்னு வச்சுட்டு உட்காந்துருக்கக்கூடாது, எல்லோரும் சிரிக்கணும், ஸ்மைல். எனக்கு தெரிஞ்சு என்னுடைய சூப்பர்வைசர் ஒருத்தர் எழுதி வச்சுருந்தார் லண்டனில், எவ்ரிபடி ஹேஸ் அ ஸ்மைல் இன் திஸ் ரூம், சம்படி வென் தே என்டர், சம்படி வென் தே லீவ்.
சில பேர் உள்ளே வரும்போது சிரிச்சுட்டே வருவான், நான் புடுங்கலாம் வெளியில் போகும்போது அழுதுட்டு போவான். சில பேர் அழுதுகிட்டே வருவான், நான் ஏதாவது ஆறுதலாக சொன்னால் சிரிச்சிட்டு போவான் அப்படின்னு. அந்த மாதிரி அப்படி இல்லை, நமக்கு எப்பவும் சிரிப்பு இருக்கணும், ஸ்மைல். ஓகே. ஸோ நீங்கள் இதில் கேம்ஸ் விளையாடுறவங்க யாராவது இருக்கீங்களா? சும்மா பதில் சொல்லுங்கள். எனி கேம். நான் ஒன்றும் இப்போ உங்களை விளையாட கூப்பிடல. என்னடா? வெரி குட், உட்காருங்க. பேட்மிண்டன், டென்னிகாய்ட். நீங்கள் நல்லா விளையாடுவீங்கடா. பேட்மிண்டன், டென்னிகாய்ட் சூப்பராக விளையாடுவீங்க. நீங்கள் ஜெயிச்சிருவீங்க, ஐ எம் ஷுர். பட் ஆப்போனண்ட்டை 0ல் வச்சு ஜெயிக்க முடியுமா? எதிராளி 0 பாயிண்ட் தான் எடுக்கணும், பாயிண்ட்டே கொடுக்கக்கூடாது. நீங்கள் ஜெயிக்கணும், முடியுமா? இதுதான்டா வாழ்க்கை. வாழ்க்கை, லைஃப் இஸ் அ கேம். யூ வில் ஆல்வேஸ் வின், பட் லைஃப் வில், உங்களுக்கு கேமில் வந்து ஒருத்தன் எதிரி, வாழ்க்கையில் பல எதிரி. எதிரிகளுக்கும் பாயிண்ட் கிடைக்கும்போது நீங்கள் சோர்ந்துடாதீங்க, அடுத்து நீங்கள் கண்டிப்பாக ஜெயிப்பீங்க. யூ வில் வின் த கேம், பட் யூ மே ஹேவ் டு லூஸ் சர்டன் பாயிண்ட்ஸ். தோஸ் பாயிண்ட்ஸ் ஆர் தட் யுவர் டிஃபீட்ஸ். +2ல் மார்க் வரலையே சோர வேண்டாம், +2ல் MBBS கிடைக்கலையே சோர வேண்டாம், +2ல் இன்ஜினியரிங் நல்ல பிரான்ச் போக முடியலையே சோர வேண்டாம். நான் ஒன்று சொல்கிறேன் பிள்ளைங்களா, நான் ஒரு ஆசிரியராக ஆரம்பித்தேன். ஆத்தங்குடியில் AR லக்ஷ்மணன் என்னுடைய ப்ரொஃபஸர். அப்போது நான் முதல்ல வந்து வகுப்பு எடுத்தேன். அப்போ வந்து ட்ரைமெஸ்டர் சிஸ்டத்தில் வந்து எப்படின்னா, நானே பாடம் நடத்தணும், நானே கேள்வி குறிக்கணும், நானே ஆன்சர் பேப்பர் வாங்கணும், நானே மார்க் போட்டு நானே கிரேடு கொடுக்கணும். கிரேடை கொண்டு போய் கொடுத்தேன். 100 பிள்ளைங்க என்கிட்ட. ப்ரொஃபஸர்கிட்ட கொடுத்தேன், AR லக்ஷ்மணன்ட்ட கொடுத்தேன். பார்த்தாரு, 20 தான் A கிரேட், டாப் கிரேட், பாக்கியெல்லாம் சுமாராக இருக்குது. என்னை பார்த்து கேட்டார், என்னப்பா நீயே பாடம் நடத்துகிற, நீயே கேள்வி கேட்குற, நீயே பேப்பர் தத்துற, அப்புறமும் 20 பேர் தான் A கிரேடு வாங்கியிருக்காங்க அப்படின்னு. நான் சொன்னேன், சார் நம்மள்கிட்ட வர்ற பிள்ளைங்க எல்லாம் கொஞ்சம் சுமாரான பிள்ளைங்க தான் சார், இவ்வளோ தான் வருது அப்படின்னு. அவர் கேட்டார் ஒரு கேள்வி, என்னை செருப்பால் அடித்த மாதிரியாக இருந்தது. அந்த லெசன் தான் நான் அன்றைக்கி எடுத்துக்கிட்டேன். என்ன கேட்டார் தெரியுமா? நல்ல பிள்ளைங்களை அட்மிட் பண்ணி நல்ல பிள்ளைங்களா வெளில அனுப்பிச்சா நீ என்ன நல்ல வாத்தியார்? சுமாரான பிள்ளைங்களை அட்மிட் பண்ணி நல்ல பிள்ளைங்களை வெளில அனுப்பிச்சா தான்ப்பா நீ நல்ல வாத்தியார்னாரு. நான் இன்றைக்கி சொல்கிறேன், இந்த NIRF ரேங்கிங், Q&S ரேங்கிங், டைம்ஸ் ஹையர் ரேங்கிங், இது எல்லாம் ஹம்பக், ஃபேக். ஏன்னா அண்ணாமலை பல்கலைக்கழகம் இருக்கிற இடம் தெரியுமா? இந்தியாவிலேயே 150 மாவட்டங்கள் மிக பிற்படுத்தப்பட்ட மாவட்டங்கள். சமுதாய பொருளாதார அலகுகளின் அடிப்படையில், based on socio-economic parameters, 150 districts have been identified by the Planning Commission of India as to have been disadvantaged. தமிழ்நாட்டில் 4 டிஸ்ட்ரிக்ட், கடலூர், விழுப்புரம், நாகப்பட்டினம், திருவண்ணாமலை. இந்த 4 டிஸ்ட்ரிக்ட்டுக்கும் ஒரே யூனிவர்சிட்டி, அண்ணாமலை யூனிவர்சிட்டி. நான் ஒன்றும் சென்னையில் இல்லை, கோயம்புத்தூரில் இல்லை, மதுரையில் இல்லை, ஒரு ஓரமாக ஒரு கிராமத்தில் இருக்கேன். என்கிட்ட இருக்க மாணவர்கள் 47 விழுக்காடு, 47% SC/ST ஸ்டூடெண்ட்ஸ். அவங்களுக்கு டீச் பண்ணுறேன். IITயும் IISCயும் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வச்சு எடுக்கிறாங்க. அவங்கள்ட்ட இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் பிரமாதமாக வந்தாங்கன்னா ஒன்றும் இல்லை. இதோ இன்னொரு உதாரணம் சொல்லிடுறேன். எங்களுக்கு சந்திராயன் 3 எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? பிள்ளைங்களா தெரியுமா? சந்திராயன் 3 விண்ணில் கால் பதித்தோம் இந்தியர்கள். உலகமே கொண்டாடிச்சு அந்த வெற்றியை. அமெரிக்காவில் வந்து வாஷிங்டன் போஸ்ட் அப்படின்னு ஒரு நியூஸ் பேப்பர், டெய்லி நியூஸ் பேப்பர், அதில் வந்து ஒரு டைட்டில் எழுதினான், ஒரு தலையங்கம், ஒரு எடிட்டோரியல். என்ன எழுதுனா? சந்திராயன் 3 and its success அப்படின்னு ஒரு தலையங்கம் எழுதினான். எங்கே? இந்தியாவில் இல்லை, அமெரிக்காவில். அவன் எழுதுனா, India is definitely poised to become a superpower soon. The reason is, we were looking at the Chandrayaan team, project team. We were surprised. Many of the Chandrayaan 3 project team members, they were wearing traditional clothes like saris and strings of jasmine flower on their hair. So, they are not from the metropolitan cities, they are from rural India, and India has such a youth power, definitely it is going to become a superpower.
ஐஐடியிலையும் ஐஏஎஸ்சிலையும் படிக்கிறவன் பூரா மைக்ரோசாஃப்ட்டுக்கும் கூகுளுக்கும் கூலி வேலை பார்க்குறான். கவர்மெண்ட்டுக்கு போய் வேலை பார்க்குறது என்னை மாதிரி அண்ணாமலை பல்கலைக்கழகத்திலேருந்து வெளியில் வர உங்களை மாதிரி மாணவர்கள் தான். நீங்கள் தான் வந்து இந்தியாவை தூக்கி நிறுத்த போகிறீங்க, நீங்கள் தான் சூப்பர் பவர் ஆக்க போகிறீங்க. அந்த நம்பிக்கையோடு போங்க. எனக்கு ஐஐடியில் சீட்டு கிடைக்கல, விஐடியில் சீட்டு கிடைக்கல, சாஸ்திராவில் சீட்டு கிடைக்கல, எங்கே சீட்டு கிடைக்குதுங்கிறது முக்கியம் இல்லை, நீங்கள் என்ன பண்ணுறீங்கிறது தான் முக்கியம். It's all you, your confidence. As I said, remember, the game is yours, but you will win only at the end. எத்தனையோ கஷ்டங்கள் எனக்கும் வந்தது. நான் இன்றைக்கி உங்கள் முன்னாடி இன்னைக்கு பேசிகிட்டு இருக்கேன்னா இட்ஸ் நாட் அ ஈஸி ஜோக். சக்ஸஸ் நான் சொன்ன மாதிரி மோஸ்ட் டிஃபிகல்ட் பார்ட் ஆஃப் சக்ஸஸ் இஸ் டு சஸ்டைன் இட். பட் அகெயின் there are so many things that you may have to analyze and you be confident. 2-3 விஷயங்கள் உங்களுக்கு நான் சொல்லணும்னு ரொம்ப நேரம் பேசினா உங்களுக்கு போர் அடிக்கும். ரொம்ப சீக்கிரமாக முடிச்சிடும். நல்லா படிங்க, என்ன வேணாலும் படிங்க. இது படித்தா தான் முன்னேற முடியும். எம்பிபிஎஸ் படித்தா தான் முன்னேற முடியும். இன்ஜினியரிங் படித்தா தான் முன்னேற முடியும். ஆடிட்டர் படித்தா தான் நான் என் குழந்தைங்கள படின்னு சொன்னதே கிடையாது. அவங்கவுங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து அவங்களா படிக்கணும். ஹார்ட் ஒர்க் alone is not sufficient, smart work is also needed. ரொம்ப கஷ்டப்பட்டு படித்து உங்கள் உடம்பை வருத்தி சிரமப்பட்டு நல்லா படிச்சிருக்கீங்க, வாழ்த்துக்கள், சந்தோஷம். தொடர்ந்து என்ன செய்யணுங்க, புத்திசாலித்தனமாக செலக்ட் பண்ணுங்கள். ஹேவ் யுவர் சாய்ஸ். அண்ணன் சொன்னாங்க ஆண்டர்பிரினர்ஷிப், அதாவது ஸ்கில் இஸ் ரெக்வயர்ட் நவ். ஸ்கில்லுக்கு என்ன சொல்கிறாங்க, 4 அறிவு. மனுஷனுடைய மூளையில் அறிவுக்கு வந்து 4 பகுதி. ஒன்று வந்து நாலேஜ். நாலேஜ் இஸ் லவ், லைட் அண்ட் மிஷன். லவ், லைட் அண்ட் மிஷன். அன்பு, அன்பே சிவம். யார் அன்பே சிவம்? லவ் இஸ் காட்னு சொன்னாங்கல்ல, அதுக்கு மூலம் என்ன தெரியுமா? லவ் இஸ் காட்னு உலகம் பூரா சொல்கிறாங்களே, அதுக்கு மூலம் என்ன தெரியுமா? அன்பே சிவம். அன்பும் சிவமும் இரண்டன்பர் அறிவிலர், அன்பே சிவம் என்று யாரும் அறிந்திலர், அன்பே சிவம் என்று அறிந்தபின் அன்பே சிவமாய் அமர்ந்திருப்பார் என்ன திருமூலருடைய திருமந்திரம். அன்பே சிவம்ங்கிறது சிதம்பரத்தில் தான் திருமூலர் பாடினார். அன்பு எதுக்கு வேணும் அப்படின்னு சொன்னால், நீங்கள் இப்போ நீங்கள் ஜெயங்கொண்ட சோழீஸ்வரை கும்பிடுறீங்க, அதில் ஒரு அழகான சித்தர் சிவவாக்கியர் பாடல் ஒன்று உண்டு. நட்டகல்லை தெய்வம் என்று 4 புஷ்பம் சாத்தியே, நட்டகல்லை தெய்வம் என்று 4 புஷ்பம் சாத்தியே, சுற்றி வந்து மொனமொனவென்று சொல்லும் மந்திரம் ஏதடா, நட்டகல்லும் பேசுமோ நாதன் உள்ளிருக்கையில், நட்டகல்லும் பேசுமோ நாதன் உள்ளிருக்கையில், சுட்ட சட்டி சட்டுவம் கரிச்சியோ அறியுமோ. என்ன சொல்கிறாரு? ஏன்டா கல்லை பார்த்து கும்பிட்றான்னு கேட்குறாரு. இது தெய்வ மறுப்பு பாடல் நிறைய பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க. தெய்வ மறுப்பு பாடலில் தெய்வம் ஒத்துழைக்கிற, தெய்வத்தை உணர்கிற பாடல். என்னென்னால், மனதுக்குள்ளே தான் கடவுள் இருக்குது, மனதுக்குள்ளே தான் அரக்கன் இருக்குது. அதாவது ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா முதல்ல வந்த இதிகாசம் என்ன? ராமாயணம். ராமன் எங்கே பிறந்தார்? பரதகண்டத்தில், இந்தியாவில் பிறந்தார். ராவணன் எங்கே இருந்தான்? இலங்கையில் இருந்தான். வேறு வேறு நாடுகளில் இருந்தாங்க. அடுத்து வந்தது என்ன? மகாபாரதம். மகாபாரதத்தில் கௌரவர்கள், பாண்டவர்கள் 2 பேரும் ஒரே குடும்பத்துக்குள்ளே இருந்தாங்க. எதிரியாக இருந்த வேறு வேறு நாட்டில் இருந்தவங்க ஒரே குடும்பத்துக்குள்ளே வந்துட்டாங்க. அப்புறம் இப்போ ஒரே மனுஷனுக்குள்ளே வந்துட்டாங்க, மனசுக்குள்ளே இருக்காங்க. பாதி மனதில் மிருகம் இருந்து ஆட்டி வைத்ததடா, மீதி மனதில் தெய்வம் இருந்து பார்த்து கொண்டதடா. கடவுளும் மிருகமும் உள்ளதாக இருக்குது. அந்த கல்லை நீங்கள் பார்க்கும்போது மனம் அந்த கல்லில் குவிகின்றது. மனம் குவியும் பொழுது தேவையற்ற எதிர்வீச்சுகள், அழுக்குகள், தீய எண்ணங்கள் விலகி ஓடுகின்றன. அரக்கன் விலகி ஓடுகின்றான், தெய்வம் மேலெழுகின்றது. இது ரொம்ப சிம்பிளாக நான் சொன்ன பாருங்க. கண்ணதாசன் மாதிரி ஒரு தெய்வ கவிஞர், கண்ணிலே அன்பிருந்தால் கல்லிலே தெய்வம் வரும்னார். கண்ணிலே அன்பிருந்தால் கல்லிலே தெய்வம் வரும். அப்படி உங்கள் மனதை நீங்கள் ஒழுக்கப்படுத்துறதுக்கு முன்னாடி வாழ்க்கை முதல்ல நல்ல விதமாக அமையணுன்னால் நம்பிக்கை வேண்டும். எந்த துறையை வேண்டுமானாலும் தேர்ந்தெடுக்கலாம். தொடர்ந்து விடாமுயற்சி. அரிஸ்டாட்டல்னு ஒரு கிரீக் ஃபிலாசபர் இருந்தார். அவர் ஆங்கிலத்தில் சொன்னார், சொல்லிட்டு சொல்கிறேன், அவங்க எல்லாருக்கும் புரியும்னு நினைக்கிறேன். whenever I was young and whenever I threw stones to get the fruit down, when I threw 9 stones, I got 1 fruit. All these years I am pondering how to get this 1-time success, a 9-time success. And at this ripe age, I could see
I could realize if I want to make 9 times success, I should make 90 attempts. சின்ன வயசில் புகையிலெல்லாம் கல்லை விட்டு எறிஞ்சேன். 10 தரம் எறிஞ்சா ஒரு தரம் தான் கல் விழுந்தது, மாங்காய் விழுந்தது. இந்த ஒரு தரம் தானடா விழுகுது, 9 தரமும் விழுகணும்னு நினச்சேன். இப்போ தான் புரியுது 9 தரம் மாங்காய் விழுகணும்னா 90 தரம் கல் எறியணும்னு. Efforts, attempts. You should make continuous attempts. Don't be tired unless you reach the goal. Awake, arise and stop not until the goal is achieved. யார் சொன்னா? விவேகானந்தர் சொன்னார். இதை ஞாபகம் வச்சுங்க. எல்லாருக்கும் அவரவருக்கு ஒரு தனித்தனி ஸ்ட்ரென்த் உண்டு. எல்லாரும் ஒரே மாதிரி 5 விரலும் ஒரே மாதிரி இருக்காது. எல்லாரும் 99 தான் வாங்கணுங்கிறது இல்லை, 99 வாங்கினவங்க தான் வெற்றி பெறுவாங்கங்கிறதும் இல்லை. You will have your success. But when you get that success, remember that you need to pay back. அதாவது இன்றைக்கி இருக்கிற இளைஞர்களுடைய கோல் அப்படின்னா, நான் ஒரு இறங்கு வரிசையில் ஒரு 5 நம்பர் சொல்கிறேன். 5, 4, 3, 2, 1. என்னது? 5 digit salary. 5 இலக்கத்தில் ஊதியம் வரணும், லட்சத்தில் சம்பளம் வாங்கணும். ஒரு 4 வீலர் வெஹிக்கிள், ஒரு கார் வேணும். ஒரு 3 bedroom அப்பார்ட்மெண்ட், ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் 3 பெட்ரூமோட ஒரு அப்பார்ட்மெண்ட் வேணும். ஒரு 2 children, 2 குழந்தைங்க வேணும். ஒரு ஒய்ஃப் வேணும். இருந்தால் கோல் அச்சீவ்டு. 5, 4, 3, 2, 1 இருந்தால் வாழ்க்கை முடிஞ்சுது அப்படின்னு நினைக்கிறீங்க. அது இல்லை. See, there is a difference between growth, development and success. growthனால் வளர்ச்சி. இன்னைக்கு அதாவது anything that can be measured, growth, measurable improvement. இன்றைக்கி 2 லட்சம் சம்பளம் வாங்குகிறேன், நாளைக்கு 3 லட்சம் சம்பளம் வாங்கினேன்னா growth. Development, if I reach the development through ethical means, நியாயமான வழியில் அந்த சம்பாத்தியம் வந்ததுனால் அது development. Success, what is success? When you repay the society with your success, then it is success. சமுதாயம் அதாவது நான் அடிக்கடி சொல்லுவேன், எல்லா உயிரினங்களும் உலகத்தில் பல 2 விதமாக படைக்கப்பட்டிருக்கு. சில உயிர்கள் தனித்தனியாக இருக்கும், சில உயிர்கள் கூட்டமாக இருக்கும். தனித்தனியாக வாழ்கிற உயிரினம் எதுவும் நல்லதே செய்யாது. சிங்கம், புலி, கரடி. ரஜினிகாந்த் வேணால் சினிமாவில் சிங்களாக வர்றதுன்னு வசனம் பேசுவார். பட் தனியாக வர்ற எதுவும் நல்லதே செய்யாது. கூட்டமாக வர்றது பார்த்திங்கன்னா தேனி, மண்புழு, எறும்பு இதெல்லாம் நல்லது செய்யும். மனிதன் கூட்டமாக வாழ படைக்கப்பட்டவன். அவன் வாழ்கின்ற கூட்டத்திற்கு பெயர் சமுதாயம். இந்த சமுதாயத்தை முதலிலே அவன் எங்கே பார்க்கிறான் என்றால் பள்ளியிலே தான் பார்க்கின்றான். அதனால்தான் முன்னால் சொல்லுவாங்க, நெல்சன்கிட்ட போய் கேட்டாங்களாம், வாட் இஸ் யுவர் சீக்ரெட் பிஹைண்ட் யுவர் சக்ஸஸ் ஓவர் நெப்போலியன். நெல்சன்கிறவனுக்கு ஒரு கால் கிடையாது, ஒரு கை கிடையாது. ஆனாலும் அவன் நெப்போலியனை ஜெயித்தான். ஜெயிச்சுட்டு செத்து போயிட்டான். செத்து போகிறதுக்கு முன்னாடி ப்ரெஸ்ஸு கேட்டது, எப்படி ஜெயிச்ச அப்படின்னு. அவன் சொன்னான், மை விக்ட்ரி ஓவர் நெப்போலியன் இஸ் நாட் ஸ்கிரிப்டட் இன் ட்ரஃபால்கர், பட் இட் வாஸ் ஸ்கிரிப்டட் இன் மை ஸ்கூல் சாக்கர் பிளே கிரவுண்ட்ஸ் இன் பிராட்ஃபோர்ட். பள்ளி கால்பந்து மைதானத்திலேயே தீர்மானிச்சு நான் ஜெயிக்க போகிறேன். ஸோ எஜுகேஷன் இஸ் தட் சவுண்ட். யூ நீட் டு டூ ஸோ மெனி திங்ஸ், பட் யூ வில் கோ நவ். நான் சொன்ன மாதிரி நாலேஜை பற்றி சொன்னேன். நாலேஜ் இஸ் லவ், விஷன் அண்ட் லைட். தென் wisdom is knowing what to do next. அடுத்து என்ன செய்யணும்னு தெரிஞ்சுக்கிறது wisdom. knowing how to do it, எப்படி செய்கிறதுங்கிறது skill. doing it is virtue. So knowledge, wisdom, skill, virtue, all you need to have. And when you have all that, you will find success with patience. And technology is sound. இப்போ நிறைய பேர் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பயமாக இருக்குது எங்களுக்கெல்லாம். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் இன்னும் 5 வருஷம் கழித்து என் கையெழுத்தை நான் போட வேண்டாம், யார் வேணாலும் போட்டுருவாங்க. நான் பேச வேண்டாம், என் குரலை 4 தடவை ரெக்கார்ட் பண்ணிட்டா அது அவங்களே என்ன பேசணுமோ அது என் குரலில் பேசிடுவாங்க. இதெல்லாம் எங்கே போய் முடியும்? 10 தலை அரக்கன் ராவணன் இல்லைன்னு சொல்கிறோம். ஹியூமன் குளோனிங்கை யூஎஸ் பேன் பண்ணிடுச்சு. ஹியூமன் குளோனிங் பாசிபிளாக இருந்தால் 10 தலை ராவணனை கொண்டு வந்துடலாம். ஸோ எனிதிங், அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் விஷம். அது மாதிரி டெக்னாலஜி ரொம்ப வளர்ந்துகிட்டு இருக்குது. நம்மளும் அது கூட போட்டி போட்டு வளரணும். நீங்கள்லாம் சின்ன பிள்ளைங்க செல்ஃபோனில் ஏதாவது மாடிஃபை பண்ணணும்னா எனக்கு மாடிஃபை பண்ண தெரியாது, என் பொண்ணுக்கிட்ட தான் கொடுப்பேன் மாடிஃபை பண்ணி தாங்க.
ஸோ நீங்கள் ஆல் ஆஃப் யூ ஆர் வெரி வெரி இன்டெலிஜென்ட். ஐ எம் ஷுர் தட் யூ வில் ஹாவ் சக்ஸஸ் அண்ட் யூ வில் ஃபைண்ட் பாத்வேஸ் க்ரீன். இப்போ பெண்கள் 45 ஆண்கள் 30ன்னு சொன்னாங்க. நோ ஒண்டர், பிகாஸ் ஜெண்டர் பேரிட்டி இண்டெக்ஸ்னு ஒன்று இருக்குது. உலகத்தில் எத்தனை ஆண்களுக்கு எத்தனை பெண்கள் படிக்கிறாங்கன்னு உலகத்தினுடைய ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து இன்றைக்கி 1:1.7. 10 மாணவர்கள் படித்தால் 17 மாணவிகள் படிக்கின்றார்கள். 1:1.7. 2030 1:2 ஆகும். ஒவ்வொரு மாணவனுக்கும் 2 மாணவி படிச்சுக்கிட்டு இருப்பார். இந்தியன் ஆவரேஜ் இஸ் 1:1.1. தமிழ்நாடு ஆவரேஜ் மட்டும் கொஞ்சம் கம்மி, 0.7. 10 மாணவருக்கு 7 மாணவி தான் படிச்சுக்கிட்டு இருக்கா. பட் நம்முடைய நகரத்தார் பெண்கள் நீங்கள் எல்லாம் வந்து பெண் குழந்தைகள் வந்து ஏஞ்சல்ஸ் சார். என்னை பொறுத்தவரையில் எனக்கு 2 பொண்ணு. உண்மையிலே அன்றைக்கு வந்த இலக்குமையே என்றைக்கும் நீங்காதிருன்னு பாடுவார் முத்தப்பர் பாடினார். நம்ம வீட்டுக்கு வந்த இலக்குமிகள் தான் நம்முடைய நகரத்தார் பெண்மணிகள். ஆனால் அந்த காலத்தில் அண்ணன்லாம் இருக்காங்க, நான் ரொம்ப சொல்லக்கூடாது. நகரத்தார் வந்து கொண்டு விற்க போகும்போது பெண்களை கூட்டிகிட்டு போகிறதில்ல. ஏன் கூட்டிகிட்டு போகிறதில்ல? குல வழக்கம், வேர். நான் இப்போ மரத்தை பார்க்குறீங்க, மரத்தில் கிளை தெரியுது, இலை தெரியுது, எல்லாம் தெரியுது. ஆனால் அதெல்லாம் முக்கியம் இல்லை, கீழே இருக்க வேர் தான் முக்கியம். நம்முடைய வேர்கள் இங்கே இருக்க வேண்டும் என்று அவர்கள் நினைத்தார்கள். இன்று நீங்களும் வேலைக்கு போகிறீங்க, நல்லா போங்க, நல்லா சம்பாதிங்க, நல்லா இருங்க, நல்ல கோயிலுக்கெல்லாம் திருப்பணியெல்லாம் செய்யுங்க. அண்ணன்லாம் இருக்காங்க. ஒரே ஒரு லைன் மட்டும் நடுவில் இன்டர்செக்ட் பண்ணிடுறேன். அண்ணன் சொன்னாங்க அதில் வந்து ஸ்கில்லுக்கு 3 இம்பார்ட்டன்ட் திங்ஸ். ஒன்று வந்து கம்யூனிகேஷன், நல்லா பேசணும். தி பெஸ்ட் ஆஃப் ஆல் டேலண்ட்ஸ் இஸ் நாட் டு யூஸ் 2 words when one can do அப்படின்னா இங்கிலீஷில். தி பெஸ்ட் ஆஃப் ஆல் டேலண்ட்ஸ் இஸ் நாட் டு யூஸ் 2 words when one can do. கம்யூனிகேஷன் வேணும். ரெண்டாவது வந்து கோஆப்ரேஷன் ஆர் கோஆர்டினேஷன். ரெண்டாவது சி, அதாவது ஒரு மரம் நடக்கூடிய கான்ட்ராக்ட் கொடுக்கணும், அண்ணன் மாதிரி கோயிலில் கொடுக்கணும்னு வச்சுங்க. இந்த ரோடு பூரா மரம் நடணும்னு நினைக்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு அக்கேஷன் வந்தது. அதிகாரிகள் பார்த்தாங்க, ஒரே ஆள்கிட்ட கொடுத்தா ஒழுங்காக செய்ய மாட்டேங்கிறான், 3ஆக பிரித்து கொடுப்போம்னு செஞ்சாங்க. மொதல் கான்ட்ராக்டர் நாள் வந்து 10 அடி வித்தியாசத்தில் குழி மட்டும் போட்டு போகணும். அடுத்த நாள் இன்னொரு 2வது கான்ட்ராக்டர் வந்து மரக்கண்ணெல்லாம் அந்த குழிக்குள்ளே வச்சுட்டு தண்ணி ஊற்றிட்டு போகணும். 3வது நாள் 3வது கான்ட்ராக்டர் வந்து குழியில் மண் போட்டு மூடணும். ஆச்சு. முதல் நாள் வந்து கான்ட்ராக்டர் வந்து குழியை போட்டு போயிட்டான். 2வது நாள் கான்ட்ராக்டர் வரப்போறையில் அவன் வீட்டில் இருக்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, அவன் வரல, மரக்கண்ணு வைக்கலை. 3வது நாள் வந்தான் கான்ட்ராக்டர், எல்லா குழியையும் மண்ணை போட்டு மூடிட்டு போயிட்டான். ஸோ டீம் ஒர்க் இஸ் இம்பார்ட்டன்ட், கோஆப்ரேஷன், கோஆர்டினேஷன். தேர்ட் ஒன் இஸ் கிரியேட்டிவிட்டி, இன்னோவேஷன், லுக்கிங் அவுட் ஆஃப் பாக்ஸ். இது எல்லாம் ஒரே வார்த்தை தான். இப்போ அண்ணன் வந்து அதுக்கு ஒரு உதாரணம். இன்னோவேஷன், எப்படி புதிய நூதனமாக செய்கிறது. நூதனமாக செய்கிறதுனா என்னென்னா, ஒரு சின்ன, எத்தனை பேர் இப்போ குமுதம்லாம் படிக்கிறீங்களா? குமுதம்னு ஒரு நம்ம எஸ்ஏபி நம்ம நகரத்தாருடைய நாளிதழ் தான், வார இதழ். அதில் ரொம்ப காலம் முன்னாடி எனக்கு ஞாபகம் இருக்குது. உப்பு கருவாடு ஊற வச்ச சோறு பாட்டு ஞாபகம் இருக்கா இல்லையா? உப்பு கருவாடு ஊற வச்ச சோறு ஒரு அமெரிக்கன் கையில் கிடைத்தால் என்ன செய்வான் அப்படின்னு கேள்வி, அரசு கேள்வி. அதுக்கு அரசு பதில் சொன்னார், உப்பு கருவாடையும் ஊற வச்ச சோறையும் ஒரு சின்ன டின்னில் போட்டு அடைச்சி சீல் பண்ணி சோக்டு ஃபிஷ் அண்ட் சால்டட் ரைஸ் அப்படின்னு லேபிள் ஒட்டி $20 விற்றுருவான். சோக்டு ரைஸ் அண்ட் சால்டட் ஃபிஷ்னு லேபிள் ஒட்டி $20 விற்றுருவான். உப்பு ஒரு கை சாதமும் ஒரு உப்பு கருவாடும் $20 விற்றுருவான். தட் இஸ் இன்னோவேஷன், கிரியேட்டிவிட்டி, என்டர்பிரனாரியல் ஸ்கில்ஸ். நிச்சயமாக தொழில். நான் மகரத்தாருடைய ரத்தத்தில் என்னை பார்த்து ஒருத்தர் கேட்டார், ரோட்ரிக்கு அம்பாசிடராக போனேன் யூஎஸில், செலெக்ஷன் டீமில் வந்தவர் கேட்டார், நீ ஏன் செட்டியார் வந்து பாடம் நடத்திக்கிட்டு இருக்கிற, உன் ரத்தத்திலே பிஸ்னஸ் இருக்குது, ஓடி போய் பிஸ்னஸ் பண்ணு அப்படின்னு. எனக்கும் பிஸ்னஸுக்கும் அது ஏதாவது தப்பி பிறந்தது. அதுபோல் either you are going to be an entrepreneur or you are going to be an employee or employer or chief or anything, remember, always remember, your roots are here in Chettinad. Your roots are here in Chettinad. பிள்ளைங்களா பையங்களா, சைனா போங்க, ஜப்பான் போங்க,
சிங்கப்பூர் போங்க, யூஎஸ் போங்க, நம்ம ஊரில் கல்யாணம் பண்ணிங்கடா தங்கங்களா. வெளியில் எங்கேயும் கல்யாணம் பண்ணாதுங்க, நம்ம ஊரில் கல்யாணம் பண்ணு. நம்மள்கிட்ட இல்லாத பிள்ளைங்களா, நம்மள்கிட்ட இல்லாத பையங்களா மிக்ஸாக. ஏன்னா நம்ம ஏற்கனவே புள்ளிகள் ரொம்ப அருகிட்டு வருது. ஐயா உங்களுடைய அனுமதியோடு இதை சொல்கிறேன், தயவுசெய்து தப்பாக நினச்சிக்காதீங்க. நம்ம புள்ளிங்க அருகிட்டு வருது. இப்படி எல்லாரும் வந்து நான் அங்கே போனாங்க. ஏன்னா அந்த காலத்தில் எங்கள் வீட்டில் நான் 5வது பையன். எங்கள் வீட்டு வாசப்படியில் தான் அப்போ வந்து எஸ்ஏ காலேஜ்னு பள்ளத்தூரில் தான் லேடிஸ் காலேஜ். அப்போ பிள்ளைங்கள்லாம் லேடிஸ் காலேஜில் தான் படிக்கும். எல்லா பிள்ளைங்களும் எங்கள் வீட்டு வாசல் நின்று தான் பஸ் ஏறி போகும். ஆனால் நான் எங்கள் அப்பச்சிட்ட தெரிஞ்சு தெரியாமல் காதல்னு வாயை திறந்துருந்தேன், செருப்பு கழட்டி அடித்து வீதியில் வரட்டியிருப்பாங்க. இன்றைக்கி இருக்கிறதெல்லாம் ஒரே பிள்ளை ஒரே பொண்ணு, கண்ணுங்காதுமாக வளர்க்குறோம். அந்த பிள்ளைங்க சொல்கிறத நம்மளால் மறுக்க முடியல. எடுத்துக்கிறீங்க, நான் எடுத்துக்கிறத பற்றி கூட தப்பு சொல்லலை, எடுத்துக்குங்க. ஆனால் கலந்துராதீங்க. எங்கள் சடங்குபடி செய்கிறோம், எங்கள் முறைப்படி செய்கிறோம். நாங்கள் அடுத்த உங்கள் வீட்டில் கல்யாணம் நடந்தால் கூட்டி வரோம், பாக்குக்கு பணம் எழுதுகிறோம், முறை செய்கிறோம். தயவுசெய்து இதெல்லாம் வேண்டாம். நகரத்தாராக இருக்க விடும். நகரத்தார்களாக இருக்கணும். நகரத்தாருடைய பண்பு அண்ணன் சொன்னாங்க, சிக்கனம், நேர்மை. ஐயாவும் சொன்னாங்க, அருளடியாரும் சொன்னாங்க, அண்ணன். இந்த மாதிரி பெரியவங்க சொல்லி அந்த வழியில் நடக்கிறத விட நமக்கு பெருமை கிடையாது. எனக்கு இன்னும் நான் வந்து அண்ணனும் அருளடியார் ஐயாவும் 2 பேரும் இருந்து எத்தனை காலம், நான் எனக்கு 65 வயசாகுது. பட் இருந்தாலும் என்னுடைய வாழ்க்கை இன்னும் முடியலை. இவங்கள போல் இவங்க பக்கத்தில் உட்காந்து இவங்க சொல்கிறத கேட்டாலே எனக்கு சந்தோஷம்னு நினைக்கிறேன். எங்கள் அப்பச்சியை பார்த்த மாதிரியா இருக்குது உங்களை பார்க்கையில். எங்கள் அப்பச்சி இப்போ இருந்தாங்கன்னா எனக்கு என்ன சொல்லுவா, தம்பி இது நமக்கு ஒத்து வராதுப்பா அப்படிம்பா. வேறு ஒன்றும் ரொம்ப கடுசாகலாம்னு சொல்ல மாட்டாங்க. ஆத்தாவும் அப்பச்சியும் அப்படி தான் நடத்துனாங்க. எங்கள் ஆத்தா வாயில் 90 வயசு 94 வயசு வரைக்கும் இருந்தாங்க. அவங்களுக்கு தெரியாதது என்ன இருக்குது? ரொம்ப படித்ததெல்லாம் 8ஆவதோ 9ஆவதோ. அந்த மனுஷிக்கு தெரிஞ்ச புத்திசாலித்தனத்தில் எனக்கு 10ல் 1 கூட எனக்கு கிடையாது. நீங்கள் என்னை துணைவேந்தர்ன்றீங்க. அவ்வளோ பெரிய மனுஷி, அவ்வளோ அற்புதமான கருத்துக்கள் சொல்லுவாங்க. அவ்வளோ தைரியம். எப்போ சொன்னாலும் தம்பி ஒன்றும் பண்ணாதுப்பா, தைரியமாக போ. என் மனைவி கொஞ்சம் ஏதாவது ஒன்று, அத்தை இப்படி ஆயிருமாண்ணா, ஒன்றும் ஆகாதடி, சும்மா போ, தைரியமாக போ அப்படிம்பாங்க. தைரியம் சொல்லுவாங்க. இதுபோல் பெரியவர்கள் காலடியில் இருந்து அவங்களோட இருந்து நம்ம குலம் தளர்ச்சி வந்து நேமங்கோயில் இன்னும் இருக்குது, இன்னும் கும்பாபிஷேகம் பண்ணுறாங்க, அண்ணன் இன்னும் தேர் பண்ணுறாங்க. இதெல்லாம் எப்படி நடக்கும்? எங்கே நடக்கும்? கலப்பு இல்லாமல் நம்முடைய நகரத்தார் குலம் தழைக்க வேண்டும். அதுக்கு நீங்கள் நல்லா போங்க, எங்கே வேணாலும் போங்க, உலகத்தையே ஆளுங்க. நினைவு மட்டும் இங்கு இருக்க வேண்டும். அன்றைக்கி நம்முடைய நகரத்தார்கள் வந்து பெண்களை கடல் தாண்டி அழைத்து செல்வதில்லை என்ற முடிவை எடுத்ததற்கு அதுதான் காரணம். இன்றும் அந்த கருத்து, நீங்கள் போங்க, பொம்பளை பிள்ளைங்க தான் இன்றைக்கி இனிமேல் லீட் பண்ண போகிறீங்க. என்னை அமெரிக்காவில் வச்சு ஒரு 1977 ஒரு கேள்வி கேட்டான். யுவர் கண்ட்ரி இஸ் சப்போஸ் டு பி a மேல் டாமினன்ட் கண்ட்ரி, ஆர் யூ ரைட் அப்படின்னு சொன்னான். நான் சொன்னேன், எஸ் யூ ஆர் ரைட். Ours is a male-dominated society, but fortunately in India we had the opportunity of having a lady prime minister, but in America you are yet to have a lady president. அமெரிக்காவில் இன்னும் லேடி பிரசிடென்ட் வரல. கமலா ஹாரிஸ் வருவாங்களா மாட்டாங்களான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனால் இந்தியாவில் வந்தாச்சு. அதுபோல் அண்ணன் சொன்னது போல் அழகாக ஒரு கவிதையில் நம்ம கண்ணப்பண்ண எழுதியிருப்பாங்க, உள்ள ஆட்சியை கேட்டுட்டு தான் செட்டியார் முடிவெடுப்பார். ஆட்சியை கேட்காம செட்டியார் முடிவெடுக்கவே மாட்டார் எந்த காலத்துலையும். பெண்கள் அன்றைக்கும் சரி இன்றைக்கும் சரி முன்னிருந்த சமுதாயம்தான். எங்கள் அப்பச்சியெல்லாம் மலேசியாவில் இருந்தால் எங்கள் வீட்டில் இப்போ வீட்டை பூரா ஆத்தா தான் பார்த்துக்குவா. ஸோ நம்முடைய குலம் என்றும் தனித்தன்மை வாய்ந்தது. அந்த தனித்தன்மையை நாம் பேண வேண்டும். இந்த மரபுக்கு நாம் கடமைப்பட்டவர்கள். உங்கள் ஆத்தாவும் அப்பச்சியும் கஷ்டப்பட்டு உங்களை வளர்த்துருக்காங்க. எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் உங்களை நல்லா, அண்ணன் சொன்னாங்க, வீணையை அடகு வச்சு தான் படிக்க வைக்கணும். படிக்க வைக்கிறதுங்கிறது அவ்வளோ ஈஸியாக இல்லை இன்றைக்கி. அமெரிக்காவில் இங்கிலாண்டுலலாம் அந்த வெள்ளைக்கார பிள்ளைங்கள்லாம் 16 வயசு ஆனால் வீட்டை விட்டு வெளியில் போயிடணும். அதுக்கப்புறம் அதுங்க சம்பாதிச்சு தான் படிக்கணும். நம்ம ஊரில் தான் நம்ம அப்பா ஆத்தா அப்பச்சி நம்மளை படிக்க வச்சுருக்காங்க. அந்த படிக்க வச்சதனுடைய நன்றி கடன் அவங்களுக்கும் இந்த சமுதாயத்திற்கும் மனதில் உணர்வை விதைத்து வெற்றிகளை குவிக்க வேண்டும். உங்களுக்கு நான் ஒன்று சொல்கிறேன் கடைசியாக, ஓ காட் கிவ் மீ த ஸ்ட்ரெங்க் டு சேஞ்ச் த திங்ஸ் விச் ஐ கேன் and the serenity to accept things which I cannot change and to know the difference between the two. எது வந்து உன்னை அறிந்தால் நான் ஆட்சி பாடினாங்களே, இன்னும் உன்னை அறியணும்னு என்ன, எதை மாற்ற முடியுமோ அதை மாற்ற வேண்டும்.
எதை மாற்ற முடியாதோ அதை சகித்து கொள்ள வேண்டும். இது ரெண்டிற்கும் வேறுபாடு என்னன்னு தெரிஞ்சுக்கணும். எதை மாற்றணும் எதை மாற்ற முடியாதுன்னு தெரிஞ்சுக்கணும். அதான் சொன்னான். கடைசியாக மிக அருமையான ஒரு கவிதை, ஆங்கில கவிதை, ரவீந்திரநாத் தாகூரோடது. Where the mind is without fear and the head is held high, where knowledge is free, where the words come out from the depth of truth, where the tireless action stretches its arms towards perfection, where the clear stream of reasoning has not lost its way into dreary dead sand of dead habits, where the mind is led forward by thee, my father, let my country awake into that freedom. அப்படின்னார். இதெல்லாம் இருக்கணும். மனதில் பயம் இருக்கக்கூடாது, உறுதி இருக்க வேண்டும், உண்மை இருக்க வேண்டும், விழிப்புணர்வு இருக்க வேண்டும், எங்கேயும் சடங்கு சம்பிரதாயங்களுக்கு ஆளாகக்கூடாது. இதெல்லாம் அவர் ரவீந்திரநாத் தாகூருடைய அந்த கவிதை படிச்சிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். எல்லாத்தையும் விட ரொம்ப முக்கியமாக அருளும் பொருளும் நிதியும் கல்வியும் அனைத்தும் உங்களுக்கு சிறப்புற அமைந்து வாழ்வில் மேலும் மேலும் பல வெற்றிகளை நீங்கள் குவித்து கொண்டே இருப்பீர்கள் என்று வாழ்த்து கூறி வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன்.